7th செஞ்சுரியில் பெர்ஷியாவுக்கு அரப் முஸ்லீம்ஸ் வந்து படையெடுக்க ஆரம்பித்தாங்க. அப்போ தான் சாசனட் எம்பையர் முடிவுக்கு வந்துச்சு. அதுதான் ஜொராஸ்ட்ரியனோட லாஸ்ட் ரூல்னு சொல்லலாம். நம்ம மதத்தையும் கலாச்சாரத்தையும் காப்பாற்றணும், அதுக்கு நம்ம நாட்டை விட்டு நம்ம போயே ஆகணும் அப்படின்ற மாதிரி பெர்ஷியாவில் இருக்க ஜொராஸ்ட்ரியன் மக்கள் வந்து யோசிக்கிறாங்க. அப்போ பெர்ஷியாவில் இருக்க ஒரு குரூப்பு அங்கேருந்து சீக்ரெட்டாக ஒரு ஷிப்பில் வெளியே வந்தாங்க. அவங்க எங்கே வந்து ரீச் ஆகிறான்னு பார்த்தா இந்தியா வெஸ்ட் கோஸ்ட் சைடில் குஜராத்தில் சாஞ்சான ஒரு போர்ட் கிட்ட அவங்க ரீச் ஆனாங்க. அங்கே ஜாடி ராணான்னு ஒரு ராஜா ஆட்சி செஞ்சுட்டு இருந்தார். அவர் இவங்க வரதை பார்த்து ஃபர்ஸ்ட் இவங்கெல்லாம் யாராக இருக்கும், எங்கேருந்து வராங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்காரு. அப்போ அவர் என்ன பண்ணாருன்னா, நீங்களாம் இங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவங்களுக்கு இவர் என்ன சொல்கிறாருன்னே புரியல. இவங்களுக்குள்ள லாங்குவேஜ் ரொம்ப பேரியராக இருந்துச்சு. அப்புறம் அங்கேருந்து சர்வெண்ட்டை கூப்பிட்டு ஒரு எம்டி கிளாஸ் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் ஃபுல்லாக பாலை ஊற்றி அந்த மக்கள்கிட்ட அனுப்புனார். அதாவது என்னோடய நாடு ஃபுல்லாக இருக்குது, இந்த நாட்டில் உங்களுக்கு இடம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுறாரு. அப்போது அங்கே பார்சி மக்களில் இருக்கிற ஒருத்தர் என்ன பண்ணார்னா, அந்த கிளாஸில் இருக்க பாலில் கொஞ்சோண்டு ஸ்வீட்டை போட்டு திருப்பி அனுப்புனார். என்னென்னா, இந்த நாட்டுக்குள்ளே நாங்கள் வரப்போ ஒரு ஸ்வீட்டாக இருப்போம், யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொன்னார். அந்த ஒரு விஷயம் ராஜாவை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் அவர் நாட்டுக்குள்ளே எல்லாரையும் விட்டார். நீங்கள் உங்கள் ரிலீஜனை ஃபாலோ பண்ணுங்கள், ஆனால் உங்கள் உடைகளையும் மொழியையும் இங்கே இருக்கிற மக்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி தான் பார்சிஸ் ஃபஸ்ட்டு இந்தியாவில் செட்டில் ஆனாங்க. இது 8th செஞ்சுரியில் நடந்தது. அவங்க சாஞ்சானில் ஒரு ஃபயர் டெம்பிளை கட்டுறாங்க. அங்கேருந்து அவங்க லைஃப்பை பீஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பார்சிஸ் மக்களோட ஒரு பெரிய பிலீஃப்னு பார்த்தா அவங்களோட கடவுள். அந்த கடவுள் பேர் அஹுரா மஸ்தா. அந்த கடவுள் உண்மையையும் வெளிச்சத்தையும் நல்ல விஷயங்களையும் ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரு கடவுளாக இருந்திருக்காரு. இவங்களோட மோட்டோ என்னென்னா, நல்லதே யோசி, நல்லதே பேசு, நல்லதே செய். இவங்களோட கோயிலில் நெருப்பு ரொம்ப முக்கியமாக இருக்கும். அதை அவங்க ஒரு டிவைன் பவராகவும் நம்புகிறாங்க. இவங்களோட கோயிலை அகேரி அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. அந்த கோயில் எரியிற நெருப்பை அவங்க பல வருஷமாக மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்காங்க. 100 வருஷம் கிட்ட அந்த நெருப்பை நிறுத்தாமல் அதை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க.